வணக்கம். குதிரைவாலி மாவில் ஒரு தோசை மாவு அரைச்சிருக்கோமா, இட்லி தோசை மாவு. அதை எப்படி இட்லியும் தோசையும் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு நல்லா புளிச்சிடுது. 8 மணி நேரம் புளிச்ச மாவை நல்லா குழப்பிட்டு முதல்ல இட்லிகளாக ஊற்றிக்கணுமா. வாணலில் தண்ணி போட்டு அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தாம்மா இட்லி ஊற்றணும். அப்போ தான் இட்லி ரொம்ப சாஃப்டாக சட்டுன்னு நமக்கு கிடைக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கொஞ்சம் கார சட்னி அரைக்கலாமா. அதுதான் இந்த மில்லட் தோசைக்கும் இட்லிக்கும் அதுதான் ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஒரு 10 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, தேவையான உப்பு போட்டு இதை அரைச்சிக்கிட்டு வந்துடணுமா. இந்த ரோஜாப்பூ சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குமா. சாதாரண தோசைக்குமே இதுக்கு ரொம்ப ஜோராக இருக்குமா. அதை நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்தாச்சு. தேவையான எண்ணெய் போட்டு, கடுகு போட்டு, பெருங்காயம் போட்டு, கறிவேப்பிலை, கடுகு, பெருங்காயம், கறிவேப்பிலை இது மட்டும்தான் தாளிப்புக்கு போடணும். வெள்ளை உளுந்து சேர்க்க தேவையில்லை. போட்டு இந்த சட்னியை அதில் போட்டு ஒரு வதக்கி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுமா. சட்னி ரெடி. இப்போ இட்லியும் ரெடி ஆகிடுச்சுமா. இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1½ கரண்டி அளவுக்கு மாவு போட்டு, எண்ணெயே போடாத ஊற்றிருக்கிறோம்மா தோசை. எண்ணெய் போட்டு ஊற்றினா நல்லா முறுமுறுன்னு வருது. இது எண்ணெய் போடாதே எவ்வளோ ஜோராக வருது பாருங்கள் தோசை. இட்லியும் தோசையும் குதிரைவாலி அரிசியில் செய்தம்மா நான். சூப்பராக செய்திருக்கிறோம். இதனுடைய செய்முறை விளக்கம் நான் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு கொடுக்குறேன், அதோட சேர்த்து பாருங்கம்மா. ரொம்ப ஜோராக வந்தது பாருங்கள். எப்பயுமே நாங்கள் இட்லி துணி போட்டு தாம்மா ஊற்றுவோம். எண்ணெய் தடவி ஊற்றினா எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது. இந்த இட்லி பாருங்கள், சாதா இட்லி மாதிரியே தான் இருந்தது. கொஞ்சம் கலர் கம்மி, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் குதிரைவாலி அரிசியும் கருப்பு உளுந்தும் போட்டு செய்தம்மா. ரொம்ப பிரமாதமாக வந்தது. இந்த இட்லி தோசைக்கு இந்த சட்னியும் மத்தியானம் வச்ச சிக்கன் குருமா சூப்பராக இருந்ததும்மா. நாட்டுக்கோழி சிக்கன் குருமா செய்தோம்மா. அதுவும் சூப்பராக இருந்தது. ரொம்ப உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததும்மா. இதுக்கு இன்னும் மேட்சாக நம்ம செய்யணுன்னா வேர்கடலை சட்னி செய்தோம்மா. ரொம்ப கிளாஸாக இருக்குமா. பிடிச்ச சட்னி செய்து இந்த மாதிரி சிறுதானியத்தில் உணவு செய்து சாப்பிட்டோமா. உடம்புக்கு நல்லது பாருங்கள். எண்ணெய் ஊற்றி சுட்டது ரொம்ப முறுமுறுன்னு இருக்குமா. அனைவரும் ட்ரை பண்ணுங்கம்மா. நன்றி.